ஷர்மிளா வணக்கம். தமிழக வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு முடிந்தவுடன் தலைமை செயலகத்தில் அமைச்சர் ஆனந்தின் அறையில் 3 அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கூடிய நிலையில் அதற்கு பிறகு உடனடியாக நடைபெற்ற இந்த சந்திப்பு என்பது அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் பேச்சு பொருளாக மாறியிருக்கின்றது. இன்றைய நாள் 2026-27 நிதியாண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட் முடிந்த உடனடியாக தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் புசி ஆனந்துடைய அறைக்கு 3 அதிமுக எம்எல்ஏக்கள் சென்றார்கள். அதாவது எஸ்பி வேலுமணி, KP அன்பழகன், CV சண்முகம் ஆகிய 3 பேரும் அமைச்சர் புசி ஆனந்த் அறையில் ஆலோசனை நடத்தி இருக்கிறார்கள். இந்த ஆலோசனை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஆலோசனைக்கான காரணம் என்ன, அரசியல் ரீதியாக ஏதேனும் பேசப்பட்டதா உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து செய்திகள்லாம் வெளியாக தொடங்கியது. இன்னும் அதற்கு பிறகு செய்தியாளர்கள் SP வேலுமணியிடம் பேட்டி எடுக்கிறார்கள். இந்த ஆலோசனை சந்திப்பு தொடர்பாக கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஏன் சந்திக்கவில்லை என்ற கேள்வி அவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்போது நான் ஏன் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வேண்டும், அவருக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது என்ற ஒரு பதிலை SP வேலுமணி முன்வைக்கிறார். அதற்கு பிறகு அமைச்சர் புசி ஆனந்த் சந்தித்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து கேட்கப்பட்ட போது, நீர்வளத்துறை மானிய கோரிக்கை வர இருப்பதால் தொகுதி தொடர்பான கோரிக்கை குறித்து அந்த கோரிக்கை மனுவாக அமைச்சர் ஆனந்தை சந்தித்து கொடுத்து அது தொடர்பாக பேசணும். அதாவது தொகுதிக்கான நலத்திட்டங்கள் கேட்டு பெறுவது, அதே போன்று அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்தெல்லாம் வருகின்ற நீர்வளத்துறை மானிய கோரிக்கை நடைபெற இருப்பதால் அந்த கோரிக்கையில் நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் தொடர்பாக மனுவை அவரிடம் வழங்கினோம். அதை பற்றி தொகுதி மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் நலத்திட்டங்கள் குறித்து மட்டுமே பேசினோம் என்றும் தெரிவித்திருந்தார். என்றால் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சராக இருப்பவர் புசி ஆனந்த் என்ற வகையில் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சரை சந்தித்து சில கோரிக்கைகளை முன்வைத்தோம், மற்றபடி அரசியல் எதுவும் பேசவில்லை என்று SP வேலுமணி தெரிவித்திருந்தார். தேவையற்ற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும், அரசியல் சார்ந்த கேள்விகள் கேட்கப்படும் போது SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் ஆகியோரும் தேவையற்ற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது CV சண்முகம், SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், KP அன்பழகன், KC அன்பழகன் ஆகிய 5 எம்எல்ஏக்கள் நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தை புறக்கணித்தார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். ஆனால் இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது SP வேலுமணி, CV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், KP அன்பழகன், KC அன்பழகன் 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த கூட்டத்தை புறக்கணித்தார்கள். அந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தை புறக்கணித்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று அமைச்சர் புசி ஆனந்த் சந்தித்து பேசியிருக்கிறார். இதுதான் அரசியல் சார்ந்த ஒரு சர்ச்சைக்கு வழிவகுத்து விட்டதாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் இது தொடர்பாக SP வேலுமணி பேசும்போது தொகுதி சார்ந்த நடத்தங்கள் பற்றி தான் பேசினோம், சில கோரிக்கைகள் அமைச்சர் என்ற அடிப்படையில் அவர்களிடம் முன்வைத்தோம், சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் சில கோரிக்கைகளை அமைச்சரிடம் முன்வைத்தோம், மற்றபடி அரசியல் பேசவில்லை என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இருந்தாலும் தொடர்ந்து அவர்கள் அதிருப்தியாக இருப்பது, தற்போது அமைச்சர் புசி ஆனந்த் சந்தித்து பேசியிருப்பது, இவை அனைத்துமே அதிமுக உட்கட்சி பிரச்சனை என்பது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதுதான் காண்பிக்கின்றது. ஷர்மிளா.